தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பெரிய புயல் அடிக்க போகுதுன்னு சொல்றாங்க. அந்த புயலோட பேரு தமிழக வெற்றிக் கழகம். அதோட மையம் பல கோடி ரசிகர்களின் தளபதி நடிகர் விஜய். சினிமாவுல ரொம்ப மெதுவா நிதானமா என்ட்ரி கொடுத்தாலும் அரசியல்ல ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் மோடுக்கு மாறிட்டாரு விஜய். அவர் கையில எடுத்திருக்கிற முதல் அஸ்திரமே பல பத்தாண்டுகளா தமிழகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற திமுக அதிமுகன்னு ரெண்டு பெரிய கட்சிகளையும் கதிகலங்க வச்சிருக்கு. அதுதான் இதுவரை யாரும் யோசிக்காத 5 வருடம் 5 முதலமைச்சர்கள் திட்டம். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இது வெறும் பரபரப்புக்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்ல. இது ஒரு ஆழமான தெளிவான அரசியல் வியூகம். காலங்காலமா ஒரு குடும்பத்தை சுத்தியோ இல்ல ஒரு தனிநபரை சுத்தியோ சுழல்ற அதிகார மையத்தை உடைக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு முதலமைச்சர், அதுவும் கூட்டணி கட்சிகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்றது அதிகார பகிர்வுல ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கும். இத கேட்டதுமே திமுக அதிமுக கூட்டணியில தங்களோட இருப்புக்காக போராடிட்டு இருக்கிற சில கட்சிகள் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு பெரிய கூட்டணியிலையும் கிடைக்காத இந்த முதலமைச்சர் பதவிங்கிற வாய்ப்பு பலரையும் விஜய் பக்கம் இழுக்கலாம். இதுதான் விஜயோட முதல் ராஜதந்திர வெற்றி. அடுத்து விஜயோட பார்வை நாம் தமிழர் கட்சி பக்கம் திரும்புது. சீமானோட உணர்ச்சிபூர்வமான பேச்சால ஈர்க்கப்பட்ட இளைஞர்களையும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களையும் தன் பக்கம் இழுக்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. சீமானோட பலம் எதுவோ, அதாவது தமிழ் தேசியம் மற்றும் இளைஞர் எழுச்சி, அதை உடைச்சு அந்த இடத்துல தன்னை ஒரு நம்பகமான மாற்றா நிலைநிறுத்த பார்க்கறாரு. வெறும் உணர்ச்சி வசப்பட்ட அரசியலுக்கு பதிலா செயல் திட்டம் சார்ந்த அரசியலை இளைஞர்கள் முன்னாடி வைக்க விஜய் முயற்சி செய்றாரு. இதுக்காகவே ஒரு பெரிய டீம் சமூக வலைதளங்கள்ல இருந்து களப்பணி வரைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கு. விஜயோட இந்த மூவ் சீமானுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும்னு அரசியல் நோக்கர்கள் உறுதியா சொல்றாங்க. விஜய் சும்மா அறிவிப்போட மட்டும் நிக்கல, களப்பணிகளையும் ராக்கெட் வேகத்துல முடுக்கி விட்டிருக்காரு. விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து வாங்கினதுல இருந்தே அவரோட வேகம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளுக்கும் வழக்கறிஞர் அணிகளை நியமிச்சிட்டாரு. இது எதுக்குன்னா, தேர்தல்ல நடக்க வாய்ப்பு இருக்கிற முறைகேடுகளை தடுக்கவும், தொண்டர்களுக்கு எதிரா ஏதாவது பிரச்சனை வந்தா சட்டப்படி சந்திக்கவும் தயார்னு சொல்றதுக்கு தான். இது அவர் எவ்வளவு தூரம் சிந்திச்சு செயல்படுறாருங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அது மட்டும் இல்ல, மக்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறதுக்காக தமிழ்நாட்டை 5 மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு குழுவை அனுப்பி அங்க இருக்கிற விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், பெண்கள்னு எல்லா தரப்பு மக்களோட குறைகளையும் நேரடியா கேட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தீர்வுகளை உருவாக்க போறாங்களாம். இது வெறும் ஏசி ரூம்ல உட்கார்ந்து சில நிபுணர்கள் தயாரிக்கிற அறிக்கை இல்ல, இது மக்களோட வியர்வையிலிருந்து உருவாகிற அறிக்கைன்னு